எல்லா க்ரூ மெம்பரும் இந்த போட்டில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அது மேலே ஏறிட்டாங்க. பிறகு நாங்கள் இதெல்லாம் இந்த டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போதே அவன் டக்குன்னு என்ன பண்ணிட்டான், ரெஜிஸ்ட்ரேஷன் மாற்றி விட்டான். போட்டில் யாருமே திரும்பி கூட பார்க்கல. அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு இதில் ஆளுங்க இருக்குன்னு. ஏன்னா அவன் வந்து ஒரு வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான். ஃபைனலாக அவங்களுக்கு ஒரு 71 லட்ச ரூபாய் முதலாளிக்கு இல்லையா, போட்டு ஓனருக்கு. ஒர்க் பண்ணவங்களுக்கு 25,000. நான் ஒரு மெயில் அனுப்பிச்சதில் வந்து அவர் என்ன பண்ணியிருந்தாரு, நான் வந்து இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன், எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணணும்னு ஏதோ ஒரு நம்பர் வந்துருக்குது. அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டால் அவர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அடுத்த நாள் உடனே என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டார். இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓனரோட ஃப்ரெண்டு மூலியமா வந்து அப்புறம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அப்புறம் தான் மனோஜ் கிட்ட சொல்கிறீங்களா, கேப்டன் மனோஜ்? அப்புறம் தான் நம்ம சொல்லி கேப்டன் மனோஜ்கிட்ட இவங்க டிஸ்கஸ் பண்ணுறோம் எந்த எப்படி கொண்டு போகலாம். வணக்கம். வணக்கம். ஆக்சுவலி எனக்கு சொந்த ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுனால நான் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு செய்தி, நடுக்கடலில் விசைப்படகுகள் தொழிலுக்கு போகிறது. அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு இரவு நேரத்தில் கப்பல் வந்து இடிச்சிடும். கப்பல் இடிச்சிருச்சுன்னா நமக்கு வந்து நினச்சிட வேண்டியதுதான், அவ்வளோதான். அந்த விசைப்படகும் காலி, விசைப்படகுல தொழிலுக்கு செஞ்சவங்களும் மரணம் அடைஞ்சிருவாங்க. அவங்க உடல் கூட நமக்கு பலரோட உடலும் கிடைக்காது. ரொம்ப ரேராக இப்போ அதான் சிலரோட உடல்களே கிடைக்கும் அப்படிங்கிறது. இதை நம்ம ஆமாம், தொடர்ச்சியாக இந்த செய்தியை கேட்டு தான் வளர்ந்துருக்கேன் நான். ஓகேவா? அப்போது இன்றைக்கி ஒரு நிகழ்வுக்கு வரும்போது இதே மாதிரி ஒரு கப்பல் நடுக்கடலில் அதே கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு போட்டை கப்பல் இடிக்குது. ஆனால் அவர்களெல்லாம் தப்பித்து அதே கப்பலில் ஏறி மாலத்தீவுக்கு போய் அங்கே தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. அது நீங்கள் தான் சொல்லணும். என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நஷ்டஈடாக அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பார்க்கும் பொழுது இது எப்படி நடந்தது அப்படிங்கிற எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ யார் இதை பண்ணது, எப்படி நடந்ததுன்னு விசாரிக்கும் பொழுது அதுக்கு பின்னணியில் இருந்த 2 பேர். நீங்கள் ஒரு 18-20 வருடங்கள் கப்பலில் கேப்டனாக இருந்து அதற்கு பிறகு ஓய்வு பெற்று அது சார்ந்து பத்திரிகைகள் நடத்தி அது சார்ந்த நிறைய முன்னெடுப்புகளை செய்கிறவர் அட்வொகேட் முத்துசாமி அவர்கள் வந்து உங்களோட இந்த மாதிரியான சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு கூடவே இருந்து உறுதுணையாக இருந்து அந்த லீகல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கவர். முதல்ல உங்கள் 2 பேருக்கும் நன்றி. தேங்க்யூ. தூத்தூரை சொந்தமாக, தூத்தூர் அப்படிங்கிற கிராமம் கன்னியாகுமரி மாவட்டத்தில், அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தரோட போட்டு சென்ட் ஆண்டனி இல்லையா, போட்டோட பேர். தேங்காய்பட்டணம் துறைமுகத்திலிருந்து கடலுக்கு செல்லுது. இந்திய பெருங்கடலில் வச்சு ஒரு நள்ளிரவு கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் ஒரு கப்பலை இடிக்குது இல்லையா? அதுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. கப்பல் வந்து போட்டை ஒரு கப்பல் வந்து போட்டை இடிச்சிருது. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. எங்கேயுமே நம்ம போட்டு போய் கப்பல் இடிச்சதை நம்ம கேள்விப்பட்டது இல்லை. ஒரு கப்பல் வந்து போட்டை இடிச்சிருது. ஆக்சுவலி என்ன நடந்தது, அதுக்கு பிறகு என்ன நடந்தது? இந்த இவங்க நைட்டு வந்து எல்லாம் இவங்களோட வலையெல்லாம் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கப்பல் வந்து பக்கத்தில் நெருங்கி வரும்போது இவங்க கவனிக்கிறாங்க. கவனித்து இவங்க வந்து லைட் அடித்து காட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களும் அந்த கப்பல்லேருந்து அது வந்து ஒரு டக், அது ஒரு பார்ஜை வந்து டவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகுது. டக் ஷிப்னு சொல்லுவாங்க. ஆமாம், டக் போட்டுன்னு, டக் போட்டு எல்லாம் டக். இது வந்து ஒரு இழுவை கப்பல்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து பார்ஜை வந்து எடுத்துகிட்டு வருது. பார்ஜுங்கிறது பார்ஜுன்றது உங்களுக்கு மால்டிவ்ஸில் வந்து பெரிய கப்பலுங்க அங்கே போகாது, ஆழம் வந்து கம்மி. அப்போ இந்த சரக்கு வந்து இது மாதிரி இந்த பார்ஜஸில் அதில் வந்து ஆழம் கம்மி, அதுக்கு போகிறோம். அதாவது சரக்கு கப்பல் இல்லாமல் இந்த டக் போட்டு வந்து இந்த பார்ஜை எடுத்துகிட்டு வரும். ஓகே ஓகே. அதில் கொஞ்சம் சரக்கு இருக்குது. பட் நைட்டு நம்ம தெரியல, அது இருக்கா இல்லையான்னு ஒன்றும் தெரியல. இந்த இவங்க வந்து அந்த டக் போட்டினோட அட்டென்ஷன் வந்து வருது, இவங்க லைட்டெல்லாம் அடித்து காட்டுறாங்க. அவங்களும் வெளியில் வந்து லைட் போட்டு பார்க்குறாங்க, சர்ச் லைட் போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இருக்குன்னு. பட் அப்படியும் இவங்க நெருங்கி வந்துட்டாங்க. நெருங்கி வந்து இந்த டக்குனோட ஒயர், அந்த ஒயர் போது பாருங்கள், இந்த பார்ஜில்
அதாவது அந்த டக் அங்க இருக்கும், இந்த பார்ஜ் பார்ஜ் இங்க இருக்கும், ரெண்டு இணைக்கிற அந்த rope. டவ் ரோப் ஒயர், அதில் போய் இந்த போட்டு சிக்கி இந்த போட்டை வந்து வலிச்சிட்டு போகுது, எடுத்துகிட்டு போகுது. அப்போ இந்த போட்டு வந்து மெதுவாக சாயுது. போட்டில் இருக்கிற புரிஞ்சு போச்சு, வந்து நம்ம வந்து காலி ஆகிடும். இவங்க மெதுவாக என்ன பண்ணிட்டாங்க, அந்த பார்ஜும் நெருங்கி வந்துடுச்சு, இவங்க பக்கம் வந்துடுச்சு. இவங்க எல்லா க்ரூ மெம்பரும் இந்த போட்டில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அது மேலே ஏறிட்டாங்க. இது வந்து நடக்குது நைட். அந்த ரோப்பை பிடிச்சி அதில் ஏறிட்டாங்க. அதுக்குள்ளே அந்த பார்ஜும் இவங்க நெருங்கி வந்துடுச்சு. இது இழுத்துட்டு அப்படியே போய் அதில் போய் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு அந்த இதில் போட்டில் பார்ஜில். இவங்க அதில் ஏறுறாங்க. இவங்க அதில் ஏறி நைட்டு காலத்தை கடத்திட்டாங்க. காலையில் ஏறினதும் கத்திருப்பாங்கல்ல? இல்லை, அது கத்தனா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம், குறைஞ்ச ஒரு 200 மீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸ். அதாவது அந்த தக் போட் இங்கே இருக்கும், இந்த பார்ஜ் இங்கே இருக்கும், நடுவில் ஒரு 200 மீட்டர். ஆமாம், 200 மீட்ரு. அப்போ வந்து கடலும் வந்துட்டு இந்த மழை வர பெய்யுது. இவங்களுக்கு அந்த பார்ஜில் வந்து உட்காரதுக்கு எந்த இடமும் இல்லை. அது ஏதோ கொஞ்சம் பிளாஸ்டிக் ஷீட்லாம் இருந்து அதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணாங்க, அப்படியே நனைஞ்சிட்டாங்க. பகல் நேரத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சன்ரைஸ் பிறகு இவங்க போட்டிருந்த அந்த டிஷர்ட்லாம் கட்டி சிக்னல் காட்டுறாங்க. அந்த போட்டில் யாருமே திரும்பி கூட பார்க்கல. அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு இதில் ஆளுங்க இருக்குன்னு. ஏன்னா அவன் வந்து ஒரு வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான். ஆமாம், பின்னாடி வரக்கூடிய லோடை பார்க்கணும். அதனால் வாட்ச் பண்ணுவான், கண்டிப்பாக பண்ணுவான். அவன் வந்து எதுவுமே கண்டுக்கல. இந்த டக் வந்து மால்டிவ்ஸ் போயிருக்கு. அடுத்த நாள் சாயந்தரம் மால்டிவ்ஸ் போகுது. இந்த டக்கில் இருந்து மால்டிவ்ஸ் அத்தாரிட்டிஸ் அவங்க தெரிவிச்சிருக்காங்க, நம்ம பார்ஜில் வந்து கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மால்டிவ்ஸ் வர்றதுக்காக அப்படியே அந்த போட்டை விட்டுட்டு இதில் ஏறிட்டாங்க. திருட்டுத்தனமா மால்டிவ்ஸ் நுழையிறதுக்கு அது மாதிரி ஒரு கதை. ஓகே, அதாவது போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி தகவல் கொடுத்துட்டான். ஓகே. அப்போ ஆப்வியஸ்லி பின்னாடி ஆள் தெரிஞ்சு தானே கொடுத்துருக்கான். அது பெரிய தவறு. சரி, நீங்கள் கடலில் உங்களோட ப்ரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி, கடலில் நீங்கள் வந்து கப்பலில் இருக்கும்போது ஒரு உயிர் காப்பாற்ற வேண்டியது அது உங்களோட ப்ரைம். அது நீங்கள் காப்பாற்றாமல் இருந்தால் இட்ஸ் அ கிரிமினல் ஆஃபென்ஸ். கடலுக்குள்ளே நீங்கள் வந்து கடலில் வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் தண்ணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உயிரை காப்பாற்றணும். நீங்கள் வந்து ஒரு ரூட்டுக்கு சரக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்க இப்போ, பட் நீங்கள் ஒரு ஆளை கடலில் பார்த்தீங்கன்னா அவரை காப்பாற்ற ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஓகே. நீங்கள் சொல்ல முடியாது, இல்லை எனக்கு வந்து இத்தனாம் தேதி கப்பலை வந்து அந்த ஊருக்கு போயிடணும், அதனால் இவரை காப்பாற்றணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா இட் இஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ் அண்ட் யூ கேன் கோ பிஹைண்ட் பார்ஸ். உங்களை உள்ளே போட்டுடலாம், ஜெயில் போடணும். அப்போது இங்கே என்ன நடக்குது, நைட்டு வந்து ஆக்சிடென்ட் நடக்குது. அவங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, அவங்க இந்த போட்டை பார்த்துருக்காங்க, காலையிலேயே அவங்க கவனிச்சிருக்காங்க. இவங்களும் வந்துட்டு எல்லாம் அங்கே லைனாக நின்றுட்டு சிக்னல் காட்டுறாங்க. ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், இப்போ ஆல்ரெடி இவங்க நடுக்கடலில் ஆங்கர் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? இல்லை, ஆங்கர்லாம் இவங்க வந்துட்டு ட்ரிஃப்டிங் அந்த ஃபிஷிங் போட்டை போட்டுட்டு இவங்களுக்கு மூவ் பண்ண முடியாது, ஏன்னா வலை போட்டிருக்காங்க. ஓகே, ஷிப்பிங் போயிட்டு நடந்து. ஆமாம், நடந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக. இவங்களுக்கு வேகமாக இவங்களுக்கு திருப்பிட்டு எங்கேயும் போக முடியாது. அவ்வளோ டைமிங்லாம் இல்லை, அந்த டைமிங் இல்லை. அப்போது கப்பலில் வந்து அவங்களுக்கு தெரியும் இங்கே இத்தனை உயிர் வந்து இந்த இதில் பார்ஜில் இருக்காங்க. எத்தனை பேர் இருந்தாங்க இவங்க? 11 பேர். அப்போது தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை. குடிக்கிற தண்ணியாவது தேவை. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட்டு பக்கத்தில் வந்து அட்லீஸ்ட் தண்ணி ஒரு சாப்பாடாவது கொடுத்துருக்கணும். எவ்வளோ நேரம் ஆயிருக்கு சார் இங்கேருந்து அவங்க இந்தியன் ஓஷன்லேருந்து மால்டிவ்ஸ் போகிறதுக்கு? மால்டிவ்ஸ் போகிறது இல்லை, அவங்க அந்த பொசிஷன்லேருந்து நைட்டு இது நடந்திருக்கு. மறுநாள் சாயந்தரம் கிட்ட தான் போயிருக்காங்க, ஈவினிங் கிட்ட தான் போயிருக்காங்க அவங்க. அப்போ கிட்டத்தட்ட 24 hours. 24 விட கம்மி. இல்லை, நியர்லி 24 hours. 10 hours. 10 hour தண்ணி தாங்க எடுக்கும் இல்லையா? அதுவும் ஓப்பன் சன்னுங்க. கொஞ்சம் நேரம் மழை பெய்துருக்கு, அது பிறகு வெயில், சரியான வெயில். இப்போ மால்டிவ்ஸ் போச்சு, இதே இந்த கப்பல் துபாய் வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கு போகுது, ஒரு வாரம் கழிச்சு இல்லை 10 நாள் கழிச்சு போகுதுன்னு வைங்களேன், எல்லாம் இறந்துருப்பாங்க, எல்லாருமே இறந்துருப்பாங்க இதில்.
ஸோ இவங்க வந்து ஒரு தண்ணியோ சாப்பாடோ எதுவும் கொடுக்காம போயாச்சு. அங்கே போன உடனே கோஸ்ட் கார்டு வந்தது. கோஸ்ட் கார்டு வந்து இவங்கள அரெஸ்ட்டுன்னு இல்லை, பட் ஜஸ்ட் கஸ்டடியில் எடுத்து இவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு விசாரிச்சுருக்காங்க. விசாரித்து இந்தியன் எம்பசியை வந்து தெரிவிச்சிருக்காங்க, இது மாதிரி உங்கள் ஆளுங்க இருக்காங்க. இந்தியன் எம்பசி ஆஃபீஷியல்ஸ் போய் சொல்லி என்னன்னு கேட்டு இமீடியட்டாக அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எதுவும் தப்பான விஷயம் ஒன்றும் தப்பில்லை, இது வந்து ஆக்சிடென்ட்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு டெம்பரவரி பாஸ்போர்ட் கொடுத்து இவங்களை ட்ரிவாண்டத்துக்கு அனுப்புகிறாங்க. வராங்க. இந்த இந்த நான் என்ன சொல்கிறேன், நைட்டு வந்து போட்டை இடிச்சிருச்சு. நைட்டு இதில் ஏறுறதுக்கும் போதே நிறைய காயங்கள் ஏற்பட்டுருக்கு. எல்லா காயம்லாம் உண்டு, காயம் உண்டு. ஏன்னா எனக்கு போட்டு கம்ப்ளீட்டாக முழுகி இருந்தால் இவங்களால் ஏற முடியாது, அந்த ஹைட்டில் வந்து ஏற முடியாது. அந்த போட்டு ஃபுல்லாக முழுகிறதுக்கு முன்னாடி மேலே நின்றுட்டு அப்படியே அந்த ஒயர் ரோப்பில் பிடிச்சி ஏறிட்டாங்க. இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ காயங்களும் இருக்குது. காயம் இருக்குது. அவங்களுக்கு வந்து காயத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அங்கே மால்டிவ்ஸில். ஓகே. இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிற மாதிரி ட்ராமாவில் வந்துட்டாங்க, பயங்கரமான ட்ராமா. ஏன்னா உயிர் வந்து தப்பிச்சு வந்திருக்காங்க, ஒரு புது லைஃப், ஒரு நியூ லைஃப் இவங்களுக்கு. அப்போ இவங்க இங்கே வந்த பிறகு அப்போ கேப்டன் ஜான்சன் வந்து என்னை குளச்சல்லேருந்து காண்டாக்ட் பண்ணார், இது மாதிரி ஆயிருக்குன்னு. அப்போ நான் கேட்டேன், அட்லீஸ்ட் அந்த போட்டு அந்த கப்பல் உன்னோட நேம், டக்கனோட நேமாவது தெரியுமா உங்களுக்கு? நேம் தெரியல, ஒன்றும் தெரியல. அதை இவங்க பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லையா? இவங்க நார்மலாக என்ன ஆயிடுது, இவங்க ஷாக்கில் வந்துட்டாங்க. இவங்க தப்பிச்சு வந்து அப்பா நான் உயிர் தப்பிச்சது என்னங்க, இவங்க இந்த இது மிஸ் பண்ணிட்டாங்க. மால்டிவ்ஸில் நியூஸ் பேப்பரில் இந்த ரிப்போர்ட் வருது, அதில் இந்த நேம் வருது, இந்த டக் போட்டுலேருந்து இந்த மக்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே. அது வந்து ஜான்சனோட ஒரு தெரிஞ்ச ஒருத்தர், அந்த போட் ஓனருக்கு ரிலேட்டிவ், அவர் அந்த மெசேஜ் பார்த்தேன். பட் நம்ம வந்துட்டு அந்த ஒரு மெசேஜ் வச்சுட்டு இதுதான் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இவங்க இந்த பசங்க பேர் எதுவுமே இல்லை. என்னோடய ஃப்ரெண்டு மால்டிவ்ஸில் இருக்கார், அவர் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கார். அவரை காண்டாக்ட் பண்ணி நான் வந்து இது வெரிஃபை பண்ண சொன்னேன், இதுதான் அந்த போட்டா. அவர் வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இதுதான். இப்போ போட்டினோட டக்கு போனோட பேர் கிடச்சது இன்டர்நெட்லேயும் எங்கேயுமே டீட்டெயில்ஸ் இல்லையா, யார் ஓனரு, இன்சூரன்ஸ் கம்பெனி, அது எந்த தகவலும் இல்லை. நாங்கள் ஃபுல்லாக தேடி பார்த்தோம், எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. உங்களுக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் போட் ஓனருக்கு காம்பன்சேஷன் கூட கிடைக்காது, ஏன்னா அவருக்கு டோட்டல் லாஸ். அவரை பொறுத்தவரை போட்டில் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ கன்னியாகுமரியில் போட்னா கிட்டத்தட்ட அதுவே ஒரு 1 கோடி கிட்ட வரும்ல. ஆமாம், அதே அதில் வந்து மீன்லாம் இருந்தது. ஆமாம், அவங்களோட அந்த ஃபுல் கேட்ச். இன்னும் 2-3 நாள் அவங்க கரைக்கு திரும்ப அந்த முதலாளிகிட்ட பேசின கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே. ஆமாம், 25-30 லட்சம் கிட்ட இருந்தது. ஆமாம், 30 லட்ச ரூபா மதிப்புள்ள மீன் போயிடுச்சு அவங்களுக்கு. அப்போ அவங்க போட்டு அந்த 30 லட்சம் மதிப்புள்ள மீன் எப்படி பார்த்தா 1 கோடி ரூபாய்க்கு மேலே 1 கோடிக்கு மேலே போயிடும். எதுக்கு நான் மென்ஷன் பண்றேன்னா, பொதுவா போட் அப்படின்னா வெளியே இருக்கிற இமேஜ் ஏதோ 2 லட்சம் 3 லட்சம் இந்த சினிமால பாக்குற போட்டோ அந்த காலத்துல நம்ம சொல்றோம் 30 லட்சம் ஃபிஷ் இருக்குன்னு, மீன் இருக்குன்னு சொல்றோம். அதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த 30 லட்சம் மீன் எத்தனை நாள் வந்துட்டு இந்த மக்கள் வந்து கஷ்டப்பட்டு அந்த மீன் பிடிச்சி அவங்க இப்போ எப்படி கப்பலில் வேலைக்கு போகிறாங்களோ அதே மாதிரி தான் மீனவரும் இந்த 1 மாதம் ஃபேமிலி விட்டுட்டு தானே போகிறாங்க. இது வந்து எத்தனை நாள் கடலில் தொழில் செஞ்ச போட்டு? இது 1 month நினைக்கிறேன். 1 month, ஒரு மாதம் தங்கி தொழில் செஞ்சு. அந்த 1 மாதம் அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா குழந்தைங்க ஒய்ஃப் எல்லாம் விட்டுட்டு தானே போகிறாங்க. ஆமாம் ஆமாம், எல்லா கஷ்டத்தையும். அப்போ நம்ம அதெல்லாம் கணக்கில் எடுக்கணும். இதில் மணி வேல்யூ மட்டும் இல்லை, மனிதனோட வேல்யூ இருக்கு, ஹியூமன் வேல்யூ இருக்கு, அவனோட கஷ்டப்படணும் அதில் இருக்கு இல்லையா? அப்போ இது எங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில் கிடையாமல் எதுவும் பண்ண முடியாது. அது மாதிரி நிறைய கேஸ் போகுது. இப்போ உங்களை வந்து ஒரு கப்பல் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்து வளர்ந்துருக்கீங்க. நீங்கள் வந்து குளச்சலில் இருக்கணும், உங்களுக்கு தெரியும். ஒரு போட்டை வந்து நைட்டுக்கு இடிச்சிட்டு இல்லை பகலே வந்து இடிச்சிட்டு போகிறாங்க, அவங்க பேர் பார்க்கல, இல்லை பேர் கிளியராக இல்லை, எஸ்பெஷலி நைட்டில்
ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே போய் தேடுவீங்க? அவ்வளோதான், போனது போச்சு. இங்கே நம்மளுக்கு அந்த மால்டீவ்ஸ் போனாலும் அந்த பேர் வந்தது. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் கிடைக்காம என்னோடய ஃப்ரெண்டு வந்து யூரோப்பில் இருக்கார். அவர் கொஞ்சம் இது கேஸ் இந்த இது மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுற ஆள் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில். அவரை நான் தெரிவித்தேன். நான் சொன்னேன் இதுதான் நேம் எனக்கு. அவங்கக்கிட்ட வந்து சில ஆக்சஸ்லாம் உண்டு. நான் சொன்னேன் இதுதான் நேம், எனக்கு வந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வேணும், யார் என்னதுன்னு. அது இந்த டக்குனோட பேர் மொத்தா கோரல். மோத்தா கோரல். அவர் தான் கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி எடுத்தார். இதனோட ஓனர் யார், இதனோட இன்சூரன்ஸ் கம்பெனி அது, அதனோட அட்ரஸ், அதனோட இமெயில் ஐடி எல்லாமே எடுக்கிறார். எல்லா டீட்டெயிலும் அவர் எடுத்து தந்துட்டார். அது வந்ததோட எங்களுக்கு வந்து இப்போ டீட்டெயில்ஸ் எடுத்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த நோட்டீஸை வந்து ப்ரிப்பேர் மெயினாக வந்து இப்போ நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துல அதெல்லாம் சார் வராரு. நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, டீட்டெயில்ஸ் எடுக்கிறதே எவ்வளோ நாள் ஆச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு நோட்டீஸ்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சோம்னா அங்கேருந்து ஒரு 10 கொயரி வருது. ஃபஸ்ட்டு கேட்ட கொயரியில் நாங்கள் ரொம்ப ஒரு டவுட்டாக போச்சு, எங்களுக்கு ஆடி போயிட்டோம். அவங்க ஃபஸ்ட்டு கேட்ட கொயரி என்னென்னா, படகு முழுகி போச்சு, இவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் கப்பல் ஏறிருக்காங்க, இவங்களும் முழுகி தான் ஏறியிருப்பாங்க, இவங்களுக்கு எங்கேருந்து செல்ஃபோன் வந்தது ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி ரைஸ் பண்ணாங்க. அதுக்கு அதே மாதிரி டெக்னிக்கலாக ஒரு 10 கேள்வி கேட்டாங்க. இதை நாங்கள் யோசனை பண்ணி ஒரு 1 வீக் ஆச்சு எங்களுக்கு இதுக்கு பதில் ரெடி பண்ணுறதுக்கு. இதுக்கெல்லாம் பதில் ரெடி பண்ணி அனுப்பிச்சோம். ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டீஸ் அனுப்புனீங்கல்ல? நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம். அது வந்து அட்ரஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நோட்டீஸ் அனுப்புறீங்கல்ல? அதில் என்ன நீங்கள் அந்த நோட்டீஸ் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணீங்க? நோட்டீஸில் வந்து இது மாதிரி இந்த டைமில் இந்த இடத்துல இது மாதிரி இந்த டக்கு வந்து இந்த ஃபிஷிங் போட்டை வந்து கொலைட் பண்ணி அது மூழ்கிடுச்சு, டோட்டல் லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதுக்கு பிறகு நடந்தது இன்சிடென்ட்டு, அங்கே மால்தீவ்ஸ் போனது, மால்தீவ் கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுது. அந்த கோஸ்ட் கார்டு உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வந்து நம்ம ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் டீடைன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, பண்ணிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் சொல்லி தான் நோட்டீஸ் அனுப்பிச்சோம். அவங்க உடனே அங்கே அந்த டெக்னிக்கலாக ஒரு 10 கேள்வி வருது. இது எப்படி இவங்க இந்த ஃபோட்டோலாம் பதில் உடனே வந்துருச்சா? ஒரு வாரம் இல்லை, ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. 2 வீக்ஸ் ஆச்சு. அவங்க அதெல்லாம் ஏதாவது ரெடி பண்ணி தான் அந்த கொயரிலாம் அனுப்பிச்சாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிட்டு தான் டெக்னிக்கலாக சில கொயரிஸ்லாம் அனுப்பிச்சாங்க அவங்க. அந்த கொயரிஸ்க்கெல்லாம் நாங்கள் ஆன்சர் ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் 10 days ஆயிடுச்சு. இப்போ அந்த மொபைல் எப்படி வந்ததுங்கிற கேள்வி வேற என்ன மாதிரி இருந்தது? ஏதாச்சும் மொபைல் எப்படி வந்தது, இவங்க எப்படி அவங்க வந்து அது மேலே ஏறினாங்க, இதெல்லாமே டெக்னிக்கலாக சில கேள்விலாம் கேட்டிருந்தாங்க. இதுக்கெல்லாம் நாங்க வந்து அந்த ரொம்ப சிம்பிள், மொபைல் பாக்கெட்ல இருந்திருக்கு, தண்ணிக்குள்ள போல முழுகுற மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ மொபைல் வந்து தண்ணிக்குள்ளேயே முழுக போட்டா கூட அது வந்து இப்பெல்லாம் வேலை செய்யற மாதிரி மொபைல்லாம் டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. போட் வந்து மூழ்கிடுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தபோது அவங்க பிடிச்சி அதனால போன் கையில இது மாதிரி அவங்க கொயரிக்கெல்லாம் ரெடி பண்ணி நாங்க ஆன்சர் அனுப்பிச்ச பிறகு அந்த ஆன்சர்ல அவங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் பார்த்துட்டு அதில் கன்வின்ஸ் ஆன பிறகு தான் அடுத்த டாக்ஸுக்கே வந்தாங்க. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நாங்கள் சொன்னது அந்த நோட்டீஸில், அதாவது ஆஸ் பர் த மேரிடைம் லா, கடலில் நீங்கள் வந்து ஒரு உயிரை பார்த்தீங்கன்னா அதை காப்பாற்ற வேண்டியது உங்களோட ஃபஸ்ட்டு கடமை, அதுதான் உங்களுது. அப்போ இவங்களதில் வந்து கேப்டன் க்ரூ அந்த டக்கில் உங்களுக்கு தெரியுது நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் போயிட்டே இருந்தீங்க. அது இட் இஸ் அ க்ரைம். அதனால் நான் என்ன கேட்குறேன்னா சார், அவங்க சிரத்தை இல்லாமல் இல்லை அக்கறை இல்லாமல் அதை பண்ணாங்களா, இல்லை உண்மையாகவே ஒரு வேளை யாராச்சும் வேணும்னே வந்து ஏறிட்டு அந்த மாதிரி நினச்சிட்டாங்களா? அவங்க ஒரு வேளை என்ன நினச்சிருக்கலாம், பைரேட்ஸ் கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நினச்சிருந்துருக்கலாம். இல்லை, என்ன நினைக்கிறதுக்கு இப்போது நீங்கள் இப்போ நியூஸ் வந்து நிறைய கேட்குற அந்த மெடிட்டரேனியன் சீல ஆஃப்ரிக்கன் ரீஜன், அந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரீஜன்லேருந்து யூரோப்புக்கு போகிறதுக்காக நிறைய பேர் வந்து போட் எடுத்துகிட்டு காசை கொடுத்துட்டுலாம் போகிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்ரீலங்காவில் கூட தானே வந்துட்டு இருந்தாங்க. சில நேரம் இந்த போட்டு கவுந்த போது இல்லை ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இருக்கும் போட்டு, அந்த வழியாக ஏதாவது ஷிப்பு சரக்கு கப்பல் போகுதுன்னா அவங்க வந்து ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றணும். யூ மஸ்ட் சேவ் தர் லைஃப். இப்போ இங்கே ஏறிட்டாங்க, நீங்கள் தண்ணியாவது கொடுக்கலாம் இல்லையா? நீங்கள் அட்லீஸ்ட்டு அதாவது நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்போ அதை நாங்கள் வந்து அந்த நோட்டீஸில் வந்து க்ளீனாக சொல்லியிருக்கோம். அட்லீஸ்ட் திருப்பிட்டு வந்து இது என்ன ஒரு முன்னாடி இல்லை, இதுக்கு முன்னாடி நாங்கள் டீல் பண்ணல கேஸ்லாம் வந்து அவங்க இன்சிடென்ட் அது மாதிரி நடந்ததுன்னு தெரிஞ்சதும் அவங்க ஸ்டாப் பண்ணி வந்து ஹெல்ப்லாம் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க.
அது மாதிரி இப்போ ஹியூமனிடேரியன் கிரவுண்டில் ஹெல்ப்லாம் பண்ணி அவங்களுக்கு எல்லா எய்டும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் போட்டை நாங்கள் வந்து அங்கேருந்து கொண்டு வந்தாங்க. இவங்க போட்டை வேற ஒரு போட்டை வச்சு கொண்டு வந்து, அது வந்து ஃபுல்லாக டோட்டல் லாஸ் கிடையாது, அது டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த போட்டை மறுபடியும் ஷோர் கொண்டு வந்து அதை ரிப்பேர் பண்ணாங்க. இதுல இவங்க அந்த மாதிரி மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லை. அதனால நாங்கள் வந்துட்டு அந்த கப்பல் எந்த ஊரை சேர்ந்தது? இந்தியன் ஓனர். அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சென்ட் கிட்ஸில் இருந்து சென்ட் கிட்ஸ் ஃபர்ஸ்ட் சென்ட் கிட்ஸ்ல இருந்தது. அப்புறம் அதுக்கு பிறகு நாங்கள் இதெல்லாம் இந்த டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போதே அவன் டக்குன்னு என்ன பண்ணிட்டான், ரெஜிஸ்ட்ரேஷன் மாற்றி விட்டான், வேற கண்ட்ரிக்கு போயிட்டான். நாங்கள் அப்போ வந்து அந்த ஃப்ளாக் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அது ஃப்ளாக் ஸ்டேட்டு அவங்களுக்கு எழுதணும். இது பாருங்க, உங்கள் கப்பல் வந்து இது மாதிரி உங்கள் நாட்டில் இது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன கப்பல் ஒன்று இது மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆகிருக்கு, அவங்க வந்து எதுவுமே எந்த காம்பன்சேஷன் கொடுக்கல, நீங்கள் இதில் வந்து இன்வால்வ் ஆகி இதை வந்து இது பண்ணணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறோம். நோட்டீஸ் அனுப்பிச்ச பிறகு நாங்கள் அந்த இந்த டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஃப்ளாக் ஸ்டேட்டை வந்து மாற்றிவிட்டானுங்க. மாற்றி வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டான். வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் அங்கே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டான். இப்போ நாங்கள் இங்கே அனுப்புகிற அந்த ஃப்ளாக் ஸ்டேட் என்ன சொல்கிறேன், இது மாதிரி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கிட்ட இருந்து கிடையாது, வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிடுச்சு அப்படின்ட்டான். நாங்கள் கேட்டேன், இப்போ இன்சிடென்ட் ஆகும்போது உன்னோட கண்ட்ரியில் தான் இருக்குது, இங்கே தான் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டினா, இல்லை நாங்கள் பேச முடியாதுன்னா. அதுக்கு பிறகு இவங்க டாக்ஸுக்கு வந்தாங்க. டாக்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இடையில என்ன பண்ணாங்க, இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து ஹை சீசன் நடந்திருக்கு, ரொம்ப ஆழ்கடல் உள்ளே போய் நடந்திருக்கு, அங்கே போய் மீன் பிடிக்கிறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபிஷர்மேனுக்குலாம் பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. வேறு அப்போ இந்தியன் கவர்மெண்ட் ஃபிஷர்மேனுக்குலாம் எந்த பர்மிஷன் ஸ்பெசிஃபிக்காக அது மாதிரி மீன் எங்கே இது எந்த வரைக்கும் போய் பிடிக்கல, பார்டர் தாண்டிலாம் பக்கத்து நாட்டில் போய் பிடிக்கல, அப்படிலாம் வேற நாட்டில் போல கடலில் தான் பிடிச்சாங்க. ஹை சீசனில் போய் அது நம்மளோட கிடையாது, எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் தான் வருது. அதெல்லாம் வருது. அதனால வந்து அப்படி ஒரு கொயரை ரைஸ் பண்ணி இந்த ஏதாவது காம்படிஷன்லேருந்து அவாய்ட் பண்ண முடியுமாங்கலாம் கூட ட்ரை பண்ணாங்க. அவங்க எல்லாத்துக்கும் கவுண்டர் பண்ணுவோம். அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து சும்மா உங்களால் இந்த டாக்குமெண்ட் கொடுங்க, எவ்வளோ லாஸ் ஆச்சு, எப்படி இப்போ போட்டோட ஏஜ் என்ன, வேல்யூ என்ன, இதெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் அதுக்கு நாங்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம். கொடுத்த பிறகு தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தாங்க. அவங்க வெறும் மினிமம் அமௌண்ட்லேருந்து இல்லை இப்போ அதுக்கு இதில் இன்னொன்று என்ன பண்ணோம், வேற ஒரு கோரிக்கை வச்சோம். நாங்கள் ஃப்ளாக் ஸ்டேட்டில் ஒரு கோரிக்கை வச்சோம், கேப்டன் அந்த க்ரூ மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஓகே ஓகே, அது ஒரு கோரிக்கை வச்சோன்னா அவங்க வந்து லைஃப்பை காப்பாற்றாமல் போயிருக்காங்க. அப்போ அதுவும் நாங்கள் அதுக்கும் ரெடியாக இருந்தோம். இவங்க வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வரலன்னா கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் எடுத்து தான் தீரணும். ஏன்னா எல்லாமே அவங்க எடுத்துன்னு போவாங்க. போட்டையும் வந்து இடிச்சிட்டாங்க, உயிர் தப்பி வந்திருக்காங்க, அவங்கள கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எய்ட் கூட கொடுக்கல. நான் என்ன சொல்றேன், ஒருவேளை அங்க மாலத்தீவு கவர்மெண்ட் இதை வந்து தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன இருந்திருக்கும்? என்ன இவங்க கொடுத்த தகவல் கண்டிப்பா இவங்க பைரேட்ஸ் நினைச்சிட்டு அரெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? அவங்க லைஃப் அது இன்னும் பெரிய ப்ராசஸ் அவங்களை வெளியே கொண்டு வர்றது. அதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி நடக்கல. தேங்க்ஸ் டு இந்தியன் மிஷன் இன் மால்டிவ்ஸ். அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த பாராட்டு பண்ணணும். ஸோ இந்த டாக்ஸ் ஓவராலா எவ்வளவு நாள் போச்சு? அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நோட்டீஸ் அனுப்பி ஒரு 2 வாரம் கழிச்சு ரிப்ளை அனுப்புறாங்க, அதுக்கப்புறம் அவங்க கொரிஸ் உங்களோட கவுண்டர்ஸ் இதெல்லாம் எவ்வளவு? இதெல்லாம் செப்டம்பர் இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து போன ஏப்ரல் வரைக்கும் போச்சு. ஓ, ஏப்ரல்ல தான் அவங்க ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்தாங்க. கிட்டத்தட்ட 6-7 மாசம் போயிடும். ஆமா, 6-7 மாசம் 2 நியூஸா அது போயிட்டு இருந்தது. ஓகே. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்களுக்கு லெட்டர் அனுப்ப வேண்டியது வந்தது. ஏன்னா we are suspecting your intention சொல்லிட்டு. நீங்கள் வந்து கண்ட கேள்வி நீங்கள் கேளுங்க, இட்ஸ் யுவர் ரைட். நீங்கள் கேள்வி கேட்குறது தப்பு இல்லை. நீங்கள் வந்து கன்வின்ஸ் ஆகணும். நான் இன்சூரன்ஸ் கம்பெனி சும்மா நான் இடிச்சேன்னு சொல்லி தர போதில்லை. நீங்கள் we will provide you the documents. உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் தரோம். கேளுங்க கேள்வி, எந்த தவறும் இல்லை. பட் இப்போ உங்களோட நோக்கம் பைசா கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன? இது அப்படி கொடுக்காம போறதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கும்? அது மாதிரி அது மட்டும் இல்லை, நான் கேட்டது ஓனர்ஸ் கிட்டையும், நீ வந்து இங்கே இன்சிடென்ட் நடந்து நெகோசியேஷன் நடக்கிற ஸ்டேஜில் நீ ஃப்ளாகை மாற்றுற, அது நீ தெரிவிக்க மாட்டுறாத. யூஆர் கீப்பிங் சீக்ரெட், தி சீக்ரெட். ஓகே, ஃப்ளாக் மாற்று யூ கெப்ட் இட் சீக்ரெட். அது பிளான் பண்ணி பண்ணிட்டீங்க. தென் யூ ஆர் ஆஸ்கிங் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ். ஒன்றுக்கு மேலே ஒன்று நீங்கள் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் உங்கள் இன்டென்ஷன் வந்து we are suspecting. ஓகே. அது பிறகு தான் அது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அது டைரெக்டாக வந்து நடுவில் இவர் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அவங்க ஃபோன் பண்ணாங்க இல்லையா ஒரு நாளைக்கு சிங்கப்பூர்லேருந்து. ஆமாம், கிளைம் டிபார்ட்மெண்ட். அதில் அவங்களுக்குள்ள எந்த டிபார்ட்மெண்ட் இதை எடுத்து இது பண்ணுறதுங்கிறதுல ஒரு இஷ்யூ வந்தது. ஒருத்தர் வந்து ரிப்ளை பண்ணார் இமீடியட்டாக. நான் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருந்தேன். நான் ஒரு மெயில் அனுப்பிச்சதில் வந்து அவர் என்ன பண்ணியிருந்தாரு, நான் வந்து இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன், எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு ஏதோ ஒரு நம்பர் வந்துருந்தது. அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டால் அவர் கூப்பிட்டார் என்ன.
கூப்பிட்டு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அடுத்த நாள் உடனே என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டார். இல்லை இது வந்து நீங்கள் ராங்காக அனுப்பிச்சிட்டீங்க, இது எங்கள் டிபார்ட்மெண்ட் இது ஹேண்டில் பண்ணல, இட் இஸ் a டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் சொன்னார். ஓகே. அப்போ உங்கள் நம்பர் தான் கொடுத்துருக்குன்னு சொன்ன பிறகு இல்லை நான் என் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா அவர் டோட்டலாக அதுலேருந்து போன பிறகு மறுபடியும் அந்த கிளைம் டிபார்ட்மெண்ட்டே கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டு ஆனால் இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிப்ளை எங்களோட மெயிலுக்கு ரிப்ளைலாம் கொடுக்கல, த்ரூ அட்வொகேட் தான் பேசினாங்க. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிறது அந்த டக் போட்டோட இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி ஒரு சேதாரம் நடந்துச்சுன்னா அதை அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கறது. அவன் வந்து ப்ராப்பராக வந்துட்டு பார்ப்போம், ஜென்யூன் கிளைமானு பார்ப்பாங்க. ஒரு காரு இல்லை பைக்கு இன்சூரன்ஸ் அது ஜென்யூனானு பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ கடைசியாக எந்த பாயிண்ட்ல கன்வின்ஸ் ஆகி ஒரு இல்லை இவங்க இன்சிடென்ட் வந்து உண்மைதாங்கிறது அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இன்சிடென்ட் நடந்ததெல்லாம் வந்து இப்போ இந்த டக்கு வந்து மோதுனதெல்லாம் உண்மைதாங்கிற மாதிரி அவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரேஸ் ஆகி வந்தாங்க காம்பன்சேஷனில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து இது இல்லை இது வந்து ஏதோ டவுட் மாதிரியே அவங்க கிரியேட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அதுக்கு அவங்க கேட்குற கொயரிஸ்க்கு நாங்கள் கொடுக்குற ஆன்சர்ஸ், அதுக்கு பிறகு அவங்க கேட்குற டாக்குமெண்ட்லாம் கொடுத்த பிறகு தான் அவங்க வந்து ஒரு இல்லை உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்தாங்க. முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ அமௌண்ட் தரோம் தரோங்கிற அந்த ப்ராசஸ் எவ்வளோ அவங்க முடிவுக்கு வந்த பிறகு அவங்க வந்து இல்லை இது வந்து ஒரு 15 years ஓல்டு போட்டு இது வந்து ஒரு 20 lakhs மேலே இருக்காது, உங்களுக்கு வந்து லாஸ் ஆனதுக்கு ஃபிஷ் லாஸ் ஆனதுக்கான ப்ரூஃப் எதுவுமே உங்கள்கிட்ட கிடையாது, நெட்டுக்கான பில்லோ இல்லை இன்வாய்ஸோ எதுவுமே கிடையாது, அதனால இதெல்லாம் நாங்கள் வந்து எடுக்க முடியாது. அதுக்கு அந்த ப்ராசஸ் நம்ம கிட்ட இல்லை, ப்ராசஸ் இல்லை, இதெல்லாம் எடுக்க முடியாது, நாங்க வந்து கணக்குலயே எடுக்க முடியாதுங்கிற மாதிரி தான் இவங்க ஆரம்பிச்சாங்க. 20 lakhs 30 lakhs இருந்து ஆரம்பிச்சாங்க. 40 lakhs 50 lakhs 60 lakhs ஒரு 60 lakhs வரைக்கும் வந்தாங்க. இவங்க அதுக்கு மேல இல்லை நம்ம முடிச்சுக்கலாங்கிற மாதிரி இருந்தாங்க. டைம் ஆகிட்டே போகுது, அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு, இனிமேல் நம்ம காம்பன்சேஷன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சு அவங்களுக்கு. நான் வந்து ஏப்பா இது ஒன்றுல வந்து கம்மியாக செட்டில் பண்ணால் எல்லாத்துலையும் இதே மாதிரி செட்டில்மெண்ட் வருவாங்க அவங்க, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு 2 மாதம் டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கடைசி ஒரு 70 வந்து நின்னாங்க. 70க்கு பிறகும் நான் வந்து ஒரு 15 days நம்ம இவங்ககிட்ட டைம் கேட்டு மறுபடியும் பேசி இன்னொரு 5 lakhs ஏற்றி ஒரு 75க்கு வந்து முடிச்சாது. ஸோ 75 லட்ச ரூபாய் இப்போ நஷ்டஈடாக கொடுத்துருக்காங்க காம்பன்சேஷன். ஓகே. முதலாளிக்கா அந்த 75 லட்சமும் முதலாளிக்கும் தொழிலாளிகளுக்கும் சேர்த்து தான். ஓகே, 2 பேருக்கும் சேர்த்து தான். அதில் நீங்கள் எவ்வளோ நீங்கள் என்ன பிரேக்கப் கொடுக்குறீங்களோ நீங்கள் எப்படி ஷேர் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கலாம், அது உங்களோட. அதில் இந்த சேதாரத்துக்கு 75 lakhs வந்து காம்பன்சேஷன். அவங்க அதில் எதுலையுமே அவங்க இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. ஓகே. ஸோ இதில் ஒரு நல்ல காரியம் என்னென்னா டோட்டலாக எதுவும் கிடைக்காம போயிருக்கும் நம்மளுக்கு. அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு அந்த ஓனர் இன்சூரன்ஸ் கம்பெனி டீட்டெயில் கிடைக்காம இருந்திருந்தா, பை சான்ஸ் கிடைக்காம இருந்திருந்தா ஒரு பைசா வந்துடும். எனக்கு கேள்வி அதுவாக தான் இருந்தது. இப்போது ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இப்போது கேப்டன் ஜான்சன் எங்கள் ஊரை சேர்ந்தவர், அவரை காண்டாக்ட் பண்ணார், அவருக்கு உங்களோட தொடர்பு இருக்குது, நீங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸில் இருக்குங்கிறதுனால அவர் உங்களை தொடர்பு கொண்டார். நீங்கள் ஆல்ரெடி டீமாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இதில் ஒரு ப்ராசஸ் நடந்து இது ஒரு ரிசல்ட் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ நான் சொன்ன மாதிரி எத்தனையோ போட்டுகளுக்கு இது மாதிரி ஆகுது, அவங்களுக்கு யாரை ரீச் பண்ணனே தெரியாமல் எத்தனை பேர் இருக்காங்கல்ல. அப்போது இது ஒரு ரெகுலராக ஒன்று நடந்துட்டுருக்கு, வேறு வழி இல்லை. கப்பல் வந்து இடித்தா மரணம் தான், இல்லை போட்டோ சேதாரம் தான், நஷ்டம் தாங்கிற ஒரு மோட்லேயே மக்கள் இருக்கும்போது, மீனவ மக்கள் இருக்கும்பொழுது, இல்லை அவங்க அப்படி இல்லை அப்படி நீங்கள் நினச்சிட வேணாம், அதில் ஒரு காம்பன்சேஷன் இருக்குது, அதை நம்ம இப்படி மூவ் பண்ண முடியும் லீகலாங்கிறத அவங்க எப்படி அதை மூவ் பண்ணுறது? கன்னியாகுமரி மாவட்டம் பொறுத்தவரை, கன்னியாகுமரி மாவட்டம் இல்லை தூத்துக்குடி பக்கத்தில் ஜான்சனை அவர் இப்போ ஊர்லேயே இருக்கார். ஃபஸ்ட்டு வந்து அவர் கூப்பிட்டோம், ஏன்னா எல்லாம் சொந்த இடம். அவருக்கு ஒரு ஊர் சொன்னால் தூத்துக்குடின்னு சொன்னால் அவருக்கு எங்களுக்கு வந்து அவ்வளோமா தெரியாது, ஏரியா தெரியாது, தேங்காய்பட்டினம் அதெல்லாம் சொல்லிடுனா அவருக்கு டக்குன்னு தெரியும். வந்துட்டாருன்னா அவரும் கப்பலில் இருக்கனால அவருக்கு டக்குன்னு அவர் அதை விஷுவலைஸ் பண்ணுவார். அவருக்கு சொந்த போட் இருக்கனால இப்போ எங்களுக்கு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரியுது, ஓகே இப்படின்னு. அதை வச்சு நாங்கள் டெவலப் பண்ணிட்டு போகிறோம். இம்மிடியேட்டாக அவரை காண்டாக்ட் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நான் டைம் வந்து ரொம்ப இதில் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து டைம். ரொம்ப லேட் பண்ணிட்டு இல்லை, நீங்கள் இடிச்சு இந்த கப்பல் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இதுக்கு முன்னே நாங்கள் ஒன்று பண்ணோம். கப்பல் வந்து பாம்பேயில் பிடிச்சி போட்டுட்டோம் கப்பலை. ஹைகோர்ட்டு மூவ் பண்ணி அங்கே டீடைன் பண்ணியாச்சு கப்பலை. நிப்பாட்டிட்டோம். ஆமாம், அதே மாதிரி இதான் அவர் ஜான்சன் சொல்லி தான் அது நிப்பாட்டி. கரெக்டாக கொரோனா சமயம் நினைக்கிறப்ப, கொரோனா சமயத்தில் 20 அதில் இறந்துட்டாங்க 12 பேர். இல்லை, அது மேங்களூர் இறந்து போன மக்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 70 lakhs இல்லை 75 lakhs வாங்கி கொடுத்தோம் ஒரு ஃபிஷர்மேனுக்கு. வணக்கம் கேப்டன். வணக்கம். ஸோ இப்படி ஒரு இஷ்யூ, ஆழ்கடலில் கப்பல் விசைப்படகின் மீது மோதி
நல்ல வேளையாக பைலக் உயிர் சேதாரம் இல்லாமல் மக்கள் தப்பிச்சிருக்காங்க. அது ஒரு பல மாதங்கள் சட்ட போராட்டம் நடத்தி இன்னைக்கு ஒரு காம்பன்சேஷன் ஒன்று கிடச்சிருக்குல்ல. ஸோ இந்த நிகழ்வு எப்படி நடந்தது, யார் மூலயமா அவங்கக்கிட்ட இந்த தகவல் வந்ததுன்னு கேட்கும்பொழுது கேப்டன் அவர் சொன்னது வந்து உங்கள் பேர் தான் சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் தகவல் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆக்சுவலி எப்படி யார் தகவல் சொன்னது, என்ன நடந்தது? இது வந்து பொதுவாகவே எங்களுக்கு வந்து இது ஒரு 6வது நிகழ்வு. ஓ ஓகே. சரி, நாங்கள் இந்த ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம். இந்த 6 நிகழ்வுகளுமே ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் அந்த மீனவர்கள் சைட்லேருந்து தான் வரும். அவங்க கடலில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு முறையில் வந்து ஏதாவது சேட்டலைட் ஃபோனாக இருக்கலாம், இல்லைன்னா VHF இதுலேருந்து வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் இங்கே இமிடியேட்டாக தகவல் சொல்லுவாங்க. கரையில் இருக்கிறவங்க. கரையில் இருக்கும். இப்போ அவங்க வந்து இமிடியேட்டாக எந்த ராத்திரியாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுவாங்க. பண்ணும்போது என்ன அந்த சுச்சுவேஷன் என்ன இது நடக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மேக்ஸிமம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்குள்ள உத்திகளை வந்து இமிடியேட்டாக அவங்கள்ட்ட சொல்கிறது. உதாரணமாக அந்த கப்பலோட பேர் இம்பார்ட்டன்ஸ், அந்த நேம் கிடைச்ச உடனே இங்கே வந்து வேறு கொஞ்சம் சேட்டலைட் ட்ராக்கிங் இருக்குது, ஷிப்ஸ் ட்ராக்கிங். அதில் வந்து ஆன்லைனில் அதை வந்துட்டு நான் அந்த ஷிப்பை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சுவேன். ஓ, ஆன்லைனில் நீங்களே பண்ணுவீங்க? ஆன்லைனில் ஷிப்பை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா அதில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, AIS. நீங்கள் ஆல்ரெடி கேப்டனாக இருந்ததுனால அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஐ மீன்ஸ் அது ஃபர்தர் இந்த ஏரோப்ளேனில் வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஆமாம், அதே மாதிரி ஷிப்லேயும் ஒன்று இருக்கும். ஓ, மீன்ஸ் எல்லா மூமெண்ட்டு என்ன பேசுகிறாங்க, உள்ளாடி அவங்களுக்குள்ள என்ன பேசுகிறாங்கிறதும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கும் தெரியறதுனால இவங்ககிட்ட நான் சொல்கிறது, உங்கள் கான்வர்சேஷன் இன்கேஸ் உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியலைன்னா கூட ஷிப்பில் உள்ளவங்க கேட்கும்போது நீங்கள் எப்படி அவங்ககிட்ட பேசணும் உள்ளது கூட அந்த நேரத்தில் வந்து சேட்டலைட் ஃபோனில் லைனில் இருந்துச்சுன்னா நான் சொல்லி கொடுத்துருவேன், ஓகே பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் கான்வர்சேஷன் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவோம். எப்படி அதான் மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த எவிடன்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் அந்த ட்ராக்கை நம்ம பார்க்கும்போதே இவங்களோட பொசிஷன் இவங்க இது பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சு யார் மேலே தவறு இருக்கும் சொல்லி மேக்ஸிமம் இந்த மக்கள் ஆக்சிடென்ட் ஆகிற நேரம் வந்து மேக்ஸிமம் ஃபிஷிங் என்கேஜ்டு இருக்கும்போது தான் இந்த ஆக்சிடென்ட் நடக்கும். அதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க ப்ராப்பராக சிக்னலை நான் ஃபிஷிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிக்னலை வாய்ஸ் பண்ணி இருந்தப்புறமும் அவங்களோட கவனக்குறைவுனால வந்து இடிக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபிஷர்மேன் ஃபிஷிங் என்கேஜ் ஆகிருக்குன்னா அந்த ஷிப்போட ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ ஹேவ் டு மூவ் அவே ஃப்ரம் தேர். ஓகே, ஆமாம், நீங்கள் மூவ் ஆகி போயிட்டு அதனால் அந்த இனிஷியல் இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துன்னா கலெக்ட் பண்ணும்போது அவங்க சேஃப்டி, நீங்கள் சேஃபாக எப்படி வந்து சேரணும் அப்படின்றது வந்து அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுவீங்க. அந்த இன்ஃபர்மேஷனை என்ன கண்டிஷன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இமிடியேட்டாக வந்து கோஸ்ட் கார்டை காண்டாக்ட் பண்ணுவோம். ஓகே, காண்டாக்ட் பண்ணி சொல்லுவோம் இப்படி ஒரு இது நடந்திருக்கு ஆக்சிடென்ட்டு, ஹெல்ப். ஸோ அவங்களுக்கு கடலுக்குள்ளேருந்து எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? அவங்களும் சொல்ல முடியும். அவங்களுக்கு வந்து GPS வச்சுருப்பாங்க. இந்த இது இருக்குன்னா இந்த கோர்ஸில் இந்த இதில் மூவ் பண்ணிட்டு இருந்தேன், இல்லை இந்த இடத்துல இருக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷனை சொல்லிட முடியும். அது ஒரு மேபி ஒரு 400-500 மீட்டர்ஸ் அது மேக்ஸிமம் எரராக இருந்து அவ்வளோதான் இருக்கும். அதெல்லாம் அந்த எக்ஸாக்ட் கொஷனை சொல்லிடுவாங்க. ஸோ கோஸ்ட் கார்டு இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க. அவங்க இன்ஃபர்மேஷன். இந்த கேஸில் பெரிய சிக்கலாக இருந்தது இந்த நேம்லாம் கிடைக்காது தான் இல்லையா? இந்த கேஸில் பெரிய சிக்கலாக இருந்துச்சு, நேம் கிடைக்கல. ஏன்னா நடந்தது நள்ளிரவு, எந்த லைட் கிடையாது. இவங்க யாருன்னா பார்ஜலையும் வந்து அதில் பேர் கிடையாது, அதில் பேர் இருக்கும். பட் இவங்களுக்கு வந்து அந்த ஹைட்டு பார்க்க முடியாது. திருப்பி கரையில் கொண்டு போது இறங்கலான்னு பார்த்தோன்னா அவனும் புத்திசாலித்தனமாக விடிய காலையில் வந்து கோஸ்ட் கார்டு வந்து அந்த மாலினியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். அதனால அவங்க ஷிப் பேரே பார்க்க முடியல. ஸோ அது ஒரு பெரிய சிக்கலாக இருந்துச்சு. இந்த இன்சிடென்ட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தகவல் கொடுத்தது யாரு? இந்த போட் ஓனரோட ஃப்ரெண்டு, ஊரில் இருக்கிற தூத்தூர்லேருந்து அவர் எனக்கு தகவல் கொடுத்தாரு. இமிடியேட்டாக கொடுத்துட்டாங்களா? அதை கொடுத்துட்டான். ஓகே, இப்படி ஒரு தகவல் நடந்துச்சு அப்படின்ட்டு உடனே அவர் ஓனரை காண்டாக்ட் பண்ணோம். காண்டாக்ட் பண்ணும்போது எந்த ஒரு தகவல் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபர்தராக ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. போட்டு முங்கிருச்சு, முங்க போகுதுன்னு ஒரு தகவல் தான் கிடைச்சதே தவிர அதுக்கப்புறம் என்ன அவங்களை ரீச் பண்ண முடியல. ஏன்னா அவங்க அந்த பார்ஜில் ஏறிட்டாங்க. இவங்களோட அந்த ஃபோனு எல்லாமே போச்சு, சேட்டலைட் ஃபோனு எல்லாம் அதை எடுத்துட்டு வரல. அது அப்படி தண்ணியில் போட்டு மொத்தமாக போச்சு. வெறும் ஜஸ்ட் உடுதுணியோட தானே வந்தாங்க. சேட்டலைட் ஃபோனுங்கிறது போட்டுக்கு தொடர்பு பண்ணுறது இல்லை, அது போட்டுக்கு நம்ம செல்ஃபோனுக்கு கரையில் உள்ளவங்களை தொடர்பு. விசைப்படகுள்ள இருக்க சேட்டலைட் ஃபோன் மூலமா அந்த டீப் சி போகிறவங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட் ஹெல்ட் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, அது வந்து சேட்டலைட் ஃபோன் தான். அது வந்து தமிழக அரசே கொடுத்துருக்கு, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கு. எல்லா போட்லையும் இருக்கு. எல்லா போட்டும் ரெஜிஸ்டர்டு போட்டில் ஓகே 75% மானியத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதுவும் பொதுவாக வந்து டீப் சீல உள்ள போட்டு ஆழ்கடல் தொழில் செய்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு
இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓனரோட ஃப்ரெண்டு மூலியமா வந்து அப்புறம் நீங்க கான்டாக்ட் பண்ணி அப்புறம் தான் மனோஜ் கிட்ட சொல்றீங்க இல்லையா, கேப்டன் மனோஜ் கிட்ட? அப்புறம் தான் நம்ம சொல்லி கேப்டன் மனோஜ்ட்டே இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம் எந்த மாதிரி எப்படி கொண்டு போகலாம். சரி. தென் கேப்டன் மனோஜ் அவரோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அந்த என்ன சொல்கிறது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அதில் ட்ரேஸ் பண்ணி அந்த போட் அந்த ஷிப்போட நேம் இல்லை ஷிப்போட நேம் அங்கே உள்ள ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்தோம். பட் கன்ஃபார்ம் பண்ணும்போது கன்ஃபார்ம் பண்ண தொடங்கும் போது அந்த அந்த ஷிப்போட நேம் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆமாம், நேம் சேஞ்ச் பண்ணி ரெஜிஸ்டர் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் ட்ராக் பண்ணும்போது அது கொஞ்சம் ஒரு பெரிய யாருமே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. சின்ன விஷயத்துக்காக வேண்டி அந்த கப்பல் கம்பெனி பேரை மாற்றி கண்ட்ரியை மாற்றி ஓகே. பட் எனிவேஸ் ஒரு பெரிய சேலஞ்சிங் நடுவில் தான் இது நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா? நல்ல விஷயம். ஃபைனலாக அவங்களுக்கு ஒரு 71 லட்ச ரூபாய் முதலாளிக்கு இல்லையா, போட்டு ஓனருக்கு ஒர்க் பண்ணவங்களுக்கு 25,000 அந்த எம்ப்ளாயிஸ். பட் இன்னும் அவர் ஃபர்தராக கொடுப்பேன்னு சொல்கிறாரு. முதலாளி சொல்லியிருக்காரு இந்த அமௌண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. இதில் முக்கியமான இன்னொரு நபராக நம்ம அந்த நிகழ்வில் பார்த்தது வந்து திமுகவின் மீனவர் அணி செயலாளர் ஏஜே ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். அவர் தான் இதெல்லாமே செக்லாம் அவங்ககிட்ட கொடுத்தது. இதில் அவரோட ரோல் என்ன இருந்தது? இப்போ அவரோட ரோல் என்னன்னா வந்து அவர் வந்து ஒரு அரசியல் பிரமுகர் செல்வாக்கான ஆள். நம்ம எங்களோட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு, மீனவ சமூகத்தை சேர்ந்தவர். இந்த நிகழ்வுகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த இன்ஸ்டண்ட்டாக அந்த அவங்க மக்களுக்கு ஒரு லாஸ் எல்லாத்தையும் இழந்துருவாங்க. பெரிய சேவிங்ஸ் இருக்காது அவங்களோட. அந்த எல்லாத்தையும் இழந்தோன்னா உயிர் பறி கொடுத்த குடும்பங்களை இன்ஸ்டண்ட்டாக வந்து அவருக்கு ஒரு மனசு இருக்கும். இமீடியட்டாக போய் அவங்கள பார்த்து ஹெல்ப் பண்ணுறது எல்லாருக்குமே. இந்த 5 படகுகள் இருந்து 5 உயிர் 6 படகு 6 உயிர் இழந்திருக்கு. 6 பேர் வீட்டுக்குமே தலா 1 லட்சம் ஆகும். ஏற்கனவே இன்சிடென்ட்ல இறந்து போனவங்க கொடுத்துட்டார் உயிர் இழந்தவர்கள். மற்றபடி இந்த மாதிரி போட்டு விசைப்படும் எனக்கு அஃபிஷியலாக வந்து நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் வேண்டும் தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு. அதனால் எங்களோட மூவ்மெண்ட் தொடங்கும் முன்னாடி இவரையும் எங்கள் டீமில் சேர்த்துப்போம். ஓகே. டிஸ்கஸ் பண்ணுறோம் கவர்மெண்ட் சைட்லேருந்து. லைக் வெளியுறவுத்துறை செஞ்சி மஸ்தான் இருக்குல்ல, அவர் கூட இதில் வந்து இவங்களுக்கு நெருங்கினவர். அதனால் அவரும் கூட அவரோட ஹெல்ப் அவரும் தேவைப்படுவார். ஃபிஷரிஸ் மினிஸ்டரோட ஹெல்ப்பும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்களோட உதவி தேவை. அது மட்டும் இல்லை, அவரோட சொந்த பணத்துலேருந்து அந்த நேரம் இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய உதவி வந்து இமிடியேட் வந்து அது ஒரு பெரிய ரிலீஃப். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக என்ன கம்பெனி மாதிரி உள்ள வழக்கு நடந்து வழக்கு பெறும்போது அவங்கள எக்ஸ்டெண்ட் பண்ண வர மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு ஆப்ரேஷனல் கம்பெனி. தென் அவங்க வந்து ஒரு டாக்குக்கு வருவாங்க, ஒரு சமரச பேச்சுவார்த்தை. அப்படி வரும்போது ஒரு பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க பேசினா இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிக்காக இந்த மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் இவர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஃபிஷர்மேன் சைடில் உள்ளதை கன்வின்ஸ் பண்ணுறது. இந்த பக்கம் உள்ளது கன்வின்சிங்னா எந்த மாதிரி கன்வின்சிங் இருக்கும்? அதில் கன்வின்சிங்னா அந்த நீங்கள் சமரசம் பேரம்னு சொல்லி வரும்போது நம்ம ஒரு இதுக்கு ஒரு டிமாண்ட் வைப்போம். அவன் அதை விட பெரிய ரொம்ப கம்மியாக வைப்பான். இப்போ இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவரோட செயல்பாடுகள் இருக்கு. அப்போ தொடர்ந்து அப்போ நீங்கள் இதை 6வது போட் இல்லையா இந்த மாதிரி இன்சிடென்ட் நீங்கள் பண்ணுறது, அப்போ தொடர்ந்து எல்லா செயல்பாடுகளையும் அவரோட தலையிடும். முதல்ல கான்ட்ரிபியூஷன். ஆமாம், 2000 கொரோனா டைமில் நடந்தது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் கேரளாவில் 12 உயிர்கள் போச்சு. குளச்சல் இந்த 2 பேர். அதை நம்ம சொன்ன உடனே அந்த பாடியை கொண்டு வர்றதுல செலவினங்கள் செய்து அந்த குழந்தைங்களோட இறந்தவரோட குழந்தைங்களோட படிப்பு செலவு ஏற்றுக்கிட்டார். ஓகே. அதுக்கப்புறம் ஃபர்தராக அந்த மீனவர் சேமிப்பு நல்ல நிதியிலேருந்து ஒரு 2 lakhs கொடுப்பாங்க இறந்தவங்களுக்கு. அந்த இது கூட கொஞ்சம் அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு கெமிக்கல் ரிப்போர்ட் கிடைக்கலன்னு ரொம்ப கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கிடைக்காம இருந்தது கூட சமீபத்தில் தான் அதை டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி கெமிக்கல் ரிப்போர்ட் வந்து நம்ம ஸ்டேட்டு கெமிக்கல் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, பட் பெங்களூரில் கெமிக்கல் ஸ்டேட் ரிப்போர்ட்டு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்தை எடுத்து அந்த 2 லட்ச ரூபாய் வாங்கி கொடுத்தது கூட. இந்த மாதிரி தொடர்ச்சியாக அந்த புஷ் அந்த எனக்கு பிடிச்ச அவரோட இது வந்து ஒரு விஷயம் எடுத்தான்னா அதை தொடர்ந்து கண்டினியூஸாக எண்டு வரைக்கும் கூட நிற்கிறாங்க. ஓகே. நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக கேப்டனாக இருந்தீங்க? நான் வந்து 8 வருஷம் தொடர்ச்சியாக கேப்டனாக இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஃப்ரம் 89 ஆன்வர்ட்ஸ் நானும் ஷிப்பில் இருப்பேன். ஒட்டுமொத்தமாக எத்தனை வருஷம் கப்பலில்?
84 தொடங்கி 89 தொடங்கி 2017 வரைக்கும். ஓ, ஒரு 25 வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு இந்த மாதிரி கான்டாக்ட் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் பெட்டரா பண்ண முடியாது. அப்போ நாங்க இந்த வீடியோ கீழே உங்க நம்பர் போட்டுறோம். போட்டுக்கலாம். இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் உங்களை தொடர்பு இங்கேருந்து கொள்ளலாம். நான் சொல்ல மாதிரி நாட் ஓன்லி கன்னியாகுமரி, இந்த பக்கம் பெரிய தாளை, அந்த சைடில் உள்ள மக்கள் கூட, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட கடற்கரையோரம் மக்கள் கூட இது பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவேஸ், நான் இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது சொன்னேன், தொடர்ச்சியாக சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது, நிறைய பேர் இறந்து போகிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரதிபலனும் கிடைக்கிறதில்ல அந்த குடும்பத்துக்குன்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் ஒரு டீமாக சேர்ந்து இப்படியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது உண்மையாகவே மீன சமூகத்திற்கு ஒரு பெரிய நன்மையை தரக்கூடிய விஷயமா இருக்கும். தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக தொடர்ந்து மக்கள் உங்களை தொடர்பு கொள்ள கிடைச்ச நாலேஜை வந்து மற்ற மக்களுக்கு பயன்பெற வைக்கணும். அதுதான் ஆடிட்டு போயிட்டு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.